வாழ்க வளமுடன். அவரவர் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது யார் என்ற தலைப்பில் உரையாடல் வடிவில் சிந்திக்க இருப்பது அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் மற்றும் அருள்நிதி ராஜேஸ்வரி மோகன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்ன ராஜிமா, என்ன செய்றீங்க? அடடே, இப்பதாமா உங்களை நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. வாழ்க வளமுடன்மா. என்னம்மா, ஊருக்கு போயிருந்தீங்களே, ஏதேது விசேஷமா? ஆமாப்பா, பொண்ணு ஊருக்கு போயிருந்தேன். என் பேத்தி கல்யாண விஷயமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓஹோ, அப்படியா? மாப்பிள்ளை எந்த ஊரு, என்ன வேலை பாக்குறாரு? இருப்பா இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், இனிமேல் தான் பார்க்க போறாங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நானா மகரிஷியோட தத்துவங்களை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அத பத்தி தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேம்மா. ஓ, அப்படியாமா? அவங்க உங்க வாழ்க்கை துணைய தேர்ந்தெடுக்கிறது அவரவர் கருமையம்னு சொல்றாரே மகரிஷி, அத பத்தி உங்க கருத்து என்னம்மா? குரு வாக்கு ரொம்ப சரிதாம்மா. குழந்தை பிறக்கிற போதே அதற்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் தீர்மானமாயிடுறதே. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? ஏமா, அப்ப லவ் மேரேஜ் பண்றாங்களே, அவங்களுக்கும் கருமைய தீர்மானப்படிதான் திருமணமாமா? எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் அவங்க கருமையந்தாம்மா வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்குது. இதுக்கு என்னோட திருமண நிகழ்வே ஒரு சாட்சியமா. அப்படியாமா? எங்க உங்க திருமண அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க, கேட்கலாம். சொல்றேம்மா. எங்க பாட்டியோட விருப்பம் கருமைய தொடர்பா எங்க அம்மா என்னோட விருப்பத்தோட எனது திருமணமாக மலர்ந்த அற்புதத்தை சொல்றேம்மா. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற அனுபவம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொல்கிறேன். சுவாமிஜியோட கருத்துக்களை என் வாழ்க்கையில் நான் ஒப்பிட்டு பார்த்தேன். எப்படின்னா, எங்கள் பாட்டி அவங்களோட 4 பிள்ளைங்களில் யாரையாவது ஒருத்தரை டாக்டர் ஆக்கணும்னு நினச்சாங்க. அது நடக்கலை. என்னோடய அத்தை தமிழ் இலக்கியம் படித்தாங்க. அப்போ எங்கள் பாட்டி அத்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை வேண்டும், அது ஒரு மருத்துவராக வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் அத்தைக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவரே கணவனாக கிடைச்சாரு. அன்றைய காலகட்டத்தில் தமிழ் இலக்கியம் படித்த பெண்ணுக்கு ஒரு மருத்துவர் கணவனாக கிடைத்தது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. சரியா? இது ஒரு அனுபவம் எங்கள் பாட்டி கொண்டு. அப்புறம் பேத்திகள் எங்களை யாரையாவது ஒருத்தரை மருத்துவராக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. குறிப்பாக என்ன நினச்சாங்க, அது நடக்கலை. ஆனால் என்னோடய தங்கை மருத்துவர் ஆகிவிட்டார். ஆனால் என் மேலே எங்கள் பாட்டிக்கு ரொம்ப அன்பு அதிகம். அடிக்கடி சொல்லுவாங்க, உன்னைய டாக்டரை படிக்க வைக்கணும்னு நினச்சே முடியலை, ஆனால் உனக்கு வரக்கூடிய கணவர் ஒரு மருத்துவராகத்தான் இருப்பார், ஒரு டாக்டர் தான் கிடைப்பார் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப சிரிப்பேன். நான் படிக்கிறதோ தமிழ் இலக்கியம், எனக்கு அப்படியெல்லாம் ஒரு டாக்டர் மாப்பிள்ளையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, சும்மா கற்பனை பண்ணாத பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் மேலும் எங்கள் பாட்டி, அத்தைக்கு டாக்டர் மாப்பிள்ளை அந்த காலத்தில் நான் வேண்டி தானே கிடைச்சிது, அது மாதிரி உனக்கும் கிடைக்கும்னு ரொம்ப ஊக்கமாக என்கிட்ட பேசுவாங்க. எனக்கு சிரிப்பு தான் வரும். பாட்டியோட அருமை பெருமை எனக்கு அப்போ தெரியல. ஆனால் அவங்க எண்ணம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சுவாமிஜிக்கிட்ட வந்த பிறகு தவத்தி முடிவில் நல்லதொரு வாழ்க்கை துணை வேண்டும், நல்ல குணமும் தோற்றமும் உடைய வாழ்க்கை துணை வேண்டும்னு சங்கல்பம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கள் மன்றத்து அன்பர் ஒரு பெண்மணி அவரோட வாழ்க்கை துணையை பஸ் ஸ்டாப்பில் நான் காத்து கொண்டு இருந்த நேரம் பார்த்து அறிமுகப்படுத்தி வச்சார். இவர் ஒரு மருத்துவர்னு சொன்னாங்க. எனக்கு லேசாக ஒரு ஆசை வந்தது. என்ன, இந்த பெண்ணுக்கு ஒரு மருத்துவர் மணவாளனாக கிடைச்ச மாதிரி நமக்கும் ஒரு மருத்துவர் கணவனாக கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த எண்ணத்தை மீண்டும் மீண்டும் அகத்தாய்வு செஞ்சேன். ஏன் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு அகத்தாய்வு செய்யும்போது தான் எனக்கு ஒரு நினைப்பு வந்தது. எங்களுக்கு அன்றைக்கு மனவளக்கலையை போதித்தவர் டாக்டர் கேவி அனந்த நாராயணன் ஐயா வராங்கன்னாலே கூட்டம் அலமோதும். ஐயா காயக்கல்பம் எடுக்கிறாங்கன்னா சாதாரணமாக இல்லை, பெரிய கல்யாண மண்டபத்தை தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க மன்றத்து பொறுப்பு ஆசிரியர்கள். அந்தளவுக்கு கூட்டம் வரும். அவர் மருத்துவ ஞானத்தை வைத்து மனவளக்கலையை நல்லா உபதேசம் செய்தார். அப்போ அது ஒரு பதிவு என் கருமையத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. ஒரு மருத்துவர் சொன்னால் மக்கள் நல்லா கேட்குறாங்க,
ஓ, மருத்துவர் இந்த பெண்ணுக்கு, அதாவது எங்கள் மன்றத்தன்பருக்கு கணவனாக கிடச்சிருக்காரு, அப்போ இந்த பெண் எவ்வளோ பாக்கியம் செஞ்சவ அப்படின்னு நினச்சேன். அடுத்த க்ஷணம் எனக்கும் இப்படி ஒரு மருத்துவர் கணவனாக கிடைச்சா நல்லா இருக்குமே, மனவளக்கலையை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுமே அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அடுத்த க்ஷணம் சுவாமிஜி சொன்னது நினைவுக்கு வந்தது. நல்ல குணமும் தோற்றமும் உடைய வாழ்க்கை துணை தான் வேண்டும்னு சங்கல்பம் செய்ய சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அப்படி தான் சங்கல்பம் செய்யணும். ஏன் இந்த எண்ணம் வந்ததுன்னு அந்த எண்ணத்தை மீண்டும் ஆராய்ச்சி செய்யும்போது தான் எங்கள் பாட்டி போட்ட சங்கல்பம் ஞாபகம் வந்தது. ஏன்னா, நீ டாக்டருக்கு படிக்கலை பரவாயில்ல, ஆனால் உனக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு எங்கள் பாட்டி அடிக்கடி பிரார்த்தனை பண்ணது ஞாபகம் வந்தது. ஒருவேளை பாட்டியோட எண்ணம் பலிச்சிடுமோ அப்படின்னு நான் நினச்சேன். இப்படியே நாட்கள் போய்கொண்டிருந்தது. அந்த சரியான அந்த என்னோட பதிவுகள் வெளிப்படுகின்ற காலம் நெருங்கி கொண்டே வந்தது. அந்த நேரம் தான் என் கணவர் பெண் பார்க்க வந்தார். சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, அவர் ஒரு மருத்துவர், அலோபதி மருத்துவர். அப்போது எனக்குள்ளே ஒரு பெண் பார்த்துட்டு போயிட்டாங்க. ஒரு போராட்டமே வந்தது மனதுக்குள்ளே. நம்ம நினச்சதுனால வந்ததா, இல்லை பாட்டி போட்ட சங்கல்பத்தினால வந்ததா அப்படின்னு பல அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செஞ்சு கொண்டே இருந்தேன். அவங்க போன உடனே பெண் பிடித்திருக்கிறது, திருமணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்கல, ஒன்றுமே சொல்லலை. ஒரு 20 நாள் இருக்கும். அதன் பிறகு எங்களுக்கு திருப்தி ஆகிவிட்டது அப்படின்னு தகவல் கொடுத்தாங்க. அதன் பிறகு நிச்சயதார்த்தம் நடந்தது. ஒரு 3 மாதம் கழித்து எங்களுக்கு திருமணம் நடந்தது. என் விருப்பப்படியே என்னோடய வாழ்க்கை துணைவர் மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்களுக்கு என் ஆசைப்படியே அவர் தொண்டு செய்தார். இன்றைக்கு அதே அளவில் சின்ன அளவில் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொள்கிறேன். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்மா, ரொம்ப அருமை. கணவன் மனைவி நட்பு பற்றி சுவாமிஜி என்னமா சொல்றாங்க? கணவன் மனைவி நட்பு மதிப்பு மிக்கது. இருவருமே எல்லா துறைகளிலும் உயர்வடைய இந்த நட்பின் பாதுகாப்பு அவசியம். ஏதோ அப்பா அம்மா சில காலம் வளர்த்தாங்க, ஆனா வாழ்நாள் முழுவதும் உதவுவது இந்த கணவன் மனைவி நட்பு தான். திருமணத்திற்கு முந்தைய காலகட்டம் கூட இந்த நட்புக்காக தான் தன்னை தயாரித்துக் கொள்ளும் பயிற்சி காலம்தாம்மா. ஆமா, இப்ப எங்க பார்த்தாலும் லவ் மேரேஜ் சொல்றாங்க. காதல் பற்றிய அருள் தந்தையின் கருத்து என்னம்மா? அதாவது ஒருவருக்கொருவர் எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து கொள்ள கணவன் மனைவி நட்பால் தான் முடியும். இதத்தான் காதல்னு சொல்றாங்க சுவாமிஜி. இருவர் உள்ளம் ஒன்றுபட்டு உலகில் வாழ எண்ணத்தால் ஒப்புக்கொண்டோ செயலில் கொண்டோ ஒருவர் மற்றவருக்கு உடல் பொருள் ஆற்றல் அர்ப்பணித்து நிற்கும் நிலையே காதல். உண்மைதானம்மா? அந்த உடல் பொருள் ஆற்றலை அர்ப்பணித்து நிற்கும் நிலையத்தான் காதல்னும் திருமணம்னு சுவாமிஜி சொல்றாங்க. அப்படிதானம்மா? ஆமாம்மா. ஆனா இன்னைக்கு காதல் பத்தி இப்படியாமா மக்கள் நினைக்கிறாங்க? எல்லாம் சினிமாவை பார்த்து தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சிலர் தான் சரியாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா புரிஞ்சுக்கிட்ட தம்பதிகள்கிட்ட கூட கருத்து வேற்றுமை வந்துடுதேம்மா, அதுக்கு காரணம் என்னம்மா? தம்பதிகளுக்குள் கருத்து வேற்றுமை வரக்கூடாது. அப்படி வந்தா உங்கள் வாழ்க்கை துணையை நீங்களே தான் தேடிக்கொண்டீர்கள். எப்படி உங்களுக்குள் கருத்து பேதம் வரலாம் அப்படின்னு அருள் தந்தை நம்மளை பார்த்து கேக்குறாங்கம்மா. ஏமா, கருத்து பேதம் வராத தம்பதியர் உலகில இருக்காங்களாமா? வீட்டுக்கு வீடு வாசப்படிமா. தனக்கு கிடைச்ச வாழ்க்கை துணையை பத்தி தம்பதிகளில் யாருக்கும் குறை இருக்க தேவையில்லைன்றாங்க சுவாமிஜி. பாலுங்கணத்துல தள்ளிட்டாங்க அப்படிம்பாங்க சிலர். பிடாரிய போய் கட்டி வச்சுட்டாங்களே அப்படிம்பாங்க. அதெல்லாம் அறியாமதான். அவங்க வாழ்க்கை துணைய கருமையதான் தேர்ந்தெடுக்குது. எப்படி தெரியுமா? என்னம்மா, அவர் ஒரு வாழ்க்கை துணைய கருமையன் தான் தேர்ந்தெடுக்குதா? இத பத்தி விளக்கம் தானமா நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்படிம்மா, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. சொல்றேம்மா. அடடா, மன்றத்துக்கு போற நேரம் வந்துருச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம மிச்சத்தை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்மா. ஓகேம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.